நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னடா? காசு தேவை இருக்கிறதுனால அநியாய விலை சொன்னா இதெல்லாம் இங்கேயே தான் நிற்கும், பாத்துக்குங்க. நான் சொன்ன விலைக்கு நீ வித்தீனா போதும், புரிஞ்சுதா? அந்த விலைக்கு நீ தான் வாங்க முடியும். மணி, காலையில நீ சொன்னதா சொல்லி காலை வாங்கினது 6000 ரூபாய். நேத்து சாயந்தரம் நீ வாங்கினது 2000. 2 மாச வாடகை 2000, மொத்தம் 10. காலையிலே நீ அவசரப்படாத, தரேன். மதியத்துக்குள்ள கிடைக்கணும். அத மதியம் சொல்றேன். இது நல்லா இருக்க. இது இப்ப கையில இருக்கிற காசை கொடுத்து கடிக்கிற நாயை வாங்கின மாதிரி ஆயிப்போச்சு. சிவானா, சாயங்காலம் ஒரு லோடு வெங்காயம் வருது, இறக்க வரீங்களா? லோட்மேன் வேலைக்கெல்லாம் நான் இல்ல. ஏதாவது கொட்டேஷன் இருந்தா சொல்லு. இங்க பரமமா பேசாம உட்காரு. சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டேன். நிர்மலா எங்க? அக்காவும் சுதாகரனும் காலையிலே போயிட்டாங்க, இன்னும் வரல. அவங்க ஏதாவது உருளி கவுத்த போயிருப்பாங்க. முரளியா? ஓ பெஸ்ட். இந்த லூசு கிட்ட நாம என்ன சொன்னாலும் புரிய போறதில்ல. அடியே குழந்தை பாக்கியத்துக்காக நேர்த்தி கடன். நிர்மலா, என்னாச்சு? எனக்கு நீ வாழ வேண்டாம், செத்தா போதும், செத்தா போதும். என்னடா? காலையில 2 வாட்டி வந்து பார்த்தேன். நீ எங்க போயிருந்த? அது அண்ணே, ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம். டாக்டர் பாத்தீங்களா? பார்த்தோம். அப்புறம் என்னாச்சு? நிர்மலாவோட விஷயம் மொத்தமா பிரச்சனை ஆயிடுச்சு. டாக்டர் சொன்னாங்களா சுதாகரனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் என் மாமாவுக்கும் நிர்மலாவுக்கும் நடுவுல ஒரு பழக்கம் இருக்குன்னு. நான் அதை பெருசா எடுத்துக்கல. ஒரு நாள் ராத்திரி அவர் சாப்பிட்டுட்டு இருந்தப்ப நான் சும்மா கேட்டேன். நானும் கேள்விப்பட்டேன். நீயும் அதை நம்புறியா? இல்ல. ஊர்க்காரங்க என்ன வேணா சொல்லுவாங்க, நீ அதெல்லாம் நினைச்சு மனசு குழப்பிக்காத. அப்படி எதுவும் இல்லைன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுவீங்களா? என் மன நிம்மதிக்காக. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் உங்களை நம்புறேன். போய் யாருன்னு பாரு. சுதாகரனா? புரியடா அந்த நாய. இன்னும் 2 வளைவுல எங்க ஊர் வந்துரும். இறங்க வேண்டியதுதான். வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு போனா போதும். வேண்டாம், அதெல்லாம் ஒத்து வராது. அப்புறம் யாரு என்னன்னு 1008 கேள்வி. அதெல்லாம் வேலைக்காகாது. உன்னை கொண்டு போய் விட்டுட்டு அதோட நான் திரும்பிடுவேன். இந்த பஸ் திரும்பி வரும்போது அதிலே கிளம்பிடுவேன். மணி காத்துக்கிட்டு இருப்பாரு. நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. இனிமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். எதிர்த்து போராட்டம் பண்ணுவியா நீ? இது மாட்டு சிவா தானே? ஆமாமா, இவனால மனுஷங்களோட நிம்மதியே போகுது. வண்டியரா, இதான் ஸ்டாப் லாஸ்ட்.
எல்லாம் இறங்கிடுங்க. மல்லிகை தானே அது? ஆமா. அப்ப இன்னைக்கு கூட ஒரு கொலை நடக்கும். என்னடா அவளை பார்த்த உடனே உனக்கு அப்படியே வேர்க்குதா? நான் இப்ப வரேன். எப்படி கொஞ்சம் நில்லுடா அங்கேயே. மணிமாமா எங்க? அது வந்து எங்கன்னு சொல்லுடா. வேண்டாம், சொன்னா கேளு. அப்ப உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான்ல? என்னடி கேள்விப்பட்ட? வீட்டுக்கு வந்த ஒருத்தனை எந்த பிரச்சனையும் இல்லாம வெட்டி கொன்னேன்னு இந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லு. அவங்களும் நானும் தெரிஞ்சுக்கிறோம். உனக்கு தெரியாதுல நான் எதுக்காக கொன்னேன்னு உனக்கு தெரியாதுல? சாவுடி மல்லிகா.
எடுக்காதீங்க, நான் ஒருத்தர் சீக்கிரம் பாரு. எல்லாம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல. சீக்கிரம் பார்த்துட்டு இறங்குமா, ரொம்ப தூரம் போகணும். ஏம்மா பாத்துட்டியாம்மா? இறங்குமா, டைம் ஆகுது, சீக்கிரம் வாமா. அடுத்தவங்களை தொந்தரவு பண்றதுக்குன்னே சில ஜென்மங்க இருக்குதுங்க. போலாம் போலாம், ரைட் போ. எனக்கு போறதுக்கு எந்த இடமும் கிடையாது. நான் போய் பாக்குற அளவுக்கு எனக்கு யாருமே கிடையாது. நான் எங்க போறது சொல்லு? பஸ்ல ஏறி எங்கேயாவது போக வேண்டியதான். போக கூடாது, என் கூட வாங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நல்லா இருக்கே. என்ன காம்பினேஷன், சிக்கனும் சரக்கும் போல இருக்கு. யாரு? செத்து போன சுதாகரனோட அண்ணன் விஜய். இந்தாங்க. என்னோட பொண்ணு வரா பாருங்க, சுனந்தா. புருஷன் கல்ஃப்ல இருக்கான், இவ சந்தோஷத்துல இருக்கா. பேங்க்ல இருக்கும்போது போன் வந்தது. மல்லிகாவும் கூட ஒரு ஆளும் வந்திருக்காங்களாமே. நீங்க தான் கூட வந்த ஆளா? ஆமா. நீங்க சுனந்தா தானே? எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, மல்லிகா எங்க? மல்லி, ஏண்டி மல்லி? அம்மாவுக்கு மட்டும் தான் பிரச்சனையா இல்ல பொண்ணுக்கும் இருக்கா? காசு கிடைச்சா என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல? அது என்னமா புரியல? எனக்கு ஒரு காரியம் பண்ணணும். இந்த வீட்டையும் நிலத்தையும் வித்தா 30 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். அது மொத்தத்தையும் உங்களுக்கு தரேன். சரி சொல்லு. ஒரு ஆளை கொல்லணும். அந்த மாட்டு மணி செத்து கிடக்கிறத என் கண்ணால நான் பார்க்கணும். அவனை கொல்றதுக்கு அவ்வளவு காசெல்லாம் வேணாம், அதுல பாதி போதும். உண்மையாவா? உண்மையாதான். அப்புறம் நாயை துரத்தி கொல்ற மாதிரிலாம் அவனை கொல்ல முடியாது. அதுக்குன்னு சில நேரம் காலம் வரணும். அது வரைக்கும் இங்கே தங்கிக்கோங்க. சரி சரி, போய் படுங்க. உள்ள ஒரு கட்டல் இருக்கு. ஒரு கட்டில் போதுமே. ஒரு பாயும் தலைகாணி கூட நான் வெளியில படுத்துக்கிறேன். இல்ல வேண்டாம், வெளியில ரொம்ப குளிரா இருக்கும். இந்த குளிருக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. அப்புறம் எனக்கு தனியா இங்க போர் அடிக்குது. நாளைக்கு என் ஃப்ரெண்ட வர சொல்லியிருக்கேன். அதுல ஏதாவது பிரச்சனையா? எனக்கு பிரச்சனை இல்ல. யாரு வருவான்? நாளைக்கு பாரு. ஹாய் மச்சான். ஹாய், வா வா. ஐயோ மச்சான், என் தெய்வமே. நல்ல கொழு கொழுன்னு இருந்த ஆளு நீங்க. என்னடாச்சு? இப்போ அப்படியே தான் இருக்கீங்க, ஒரு மாற்றமும் இல்ல. ஜெயிலுக்கு போனா இவ்ளோ கிளாமரா ஆகலான்னா நானும் கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு போறேன். நீ ஆயுள் தண்டனை அனுபவிச்சாலும் எந்த மாற்றமும் வரப்போறது இல்ல. யார் இது? மல்லிகாவோட தூரத்து சொந்தம். ரொம்ப தூரம்னு தெரியுது. நான் கோபால். என்ன வேலை? அண்ணனுக்கு திருஷ்டி படாம இருக்க நான் கூடவே இருப்பேன். அதுக்கு ஏத்த முகம் தான். அப்படிதான் இல்ல, நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. வேணாம் வேணாம் கோபால். டேய்,
அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன பிரச்சனைடா. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஊர்க்காரங்க எல்லாம் பின்னாடியே சுத்துறானுங்களே. இப்ப என்ன சொல்ற? நான் சொன்னது கரெக்டா? அண்ணா இவரோட பேரு என்ன? சதி. புருஷனை விட்டு வந்து ரொம்ப நாளாச்சு. அப்ப இவளுக்கு சதி இல்ல, ஜதின்னு தான் பேரு. நல்லா இருக்கா? பிஜு, அப்போ உனக்கு என் பேரெல்லாம் தெரியும். பின்ன நீ பயங்கர ஃபேமஸ் இல்ல? உனக்கும் மல்லிகாவுக்கும் என்ன சம்பந்தம்? இது வரைக்கும் ஒண்ணும் இல்ல. இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஆசைகள் அடக்க முடியாதுல்ல. கண்ணமிக்கிற நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கேலி பண்றியா? நீ எதுக்காக வந்திருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். டேங்க பாரு, அண்ணன் ரொம்ப கோவத்துல இருக்காரு. சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்லலாம். வந்தது 100 நாள் வேலைக்கு. தொழில கொள்றது. கொன்னா காசு கிடைக்கும். நாங்க யார? நீ இல்லாம இருக்கணும்னு வேண்டிக்க. மல்லிகா ஜெயில இருந்து வர அன்னைக்கு அவளை கொன்னுடுவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு. ம்